பொருத்தமான காலத்தை வந்து சுட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து செல்கிறான்னா நிகழ்காலம். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இடைநிலைகள் பற்றி படிச்சிருப்பீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிறு, இன்று, ஆனின்று அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிகழ்கால இடைநிலையில் சொல்லுவோம். நிகழ்கால இடைநிலையில் கிறு, கின்று, ஆனின்று அப்படிங்கிறதுலாம் வந்து நிகழ்கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இத்து, இற்று, இட்டு, இற்று, இன்னு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இறந்த கால இடைநிலையில் வரும். உங்களுக்கு இப்பு, இவ்வு, இக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்கால இடைநிலையில் வரும். இது வந்து ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். இடைநிலை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலைன்னு சொல்லுவோம். இடைநிலையை வந்து காலம் காட்டும் இடைநிலைன்னு சொல்லுவோம். அதனால தான் வந்துட்டு இடைநிலை வச்சு தான் நம்ம வந்து காலத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இடைநிலை என்னென்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இடைநிலை பார்த்துருவோம். இடைநிலைகளில் வந்துட்டு இத்து, இற்று, இன்னு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை வந்துட்டு கிறு, கின்று, ஆனின்று அப்படிங்கிறதும், எதிர்கால இடைநிலையில் வந்துட்டு இப்பு, இவ்வு, இக்கு அப்படிங்கிறாங்க. எதிர்மறை இடைநிலையில் இருக்குது. எதிர்மறை இடைநிலை வந்து பார்த்திங்கன்னா இல், அல், ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. பெயர் இடைநிலைகள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இஞ்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து இல்லை வந்து பார்த்து பெயர் இடைநிலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.